வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகி அடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 கப்பு போல் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போடுங்க. 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். 2 பெரிய வெங்காயம், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசையும் போது பார்த்து பிசைஞ்சுக்கோங்க, தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. தோசை தவா நான் அடுப்பில் வச்சுட்டேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து வச்சுட்டு கையிலேயே ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம அப்படியே அதை தோசை தவாவில் போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றி விட்டுறலாம். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இதை எண்ணெயில் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட ஆப்ஷனுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேணாலும் ரெடி பண்ணலாம். நான் ஆயில் நிறையா சேர்க்க வேணாம் அப்படின்றதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணலை, இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல மொறுன்னு இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.